செம்மொழியாய் நாவிலே இனித்திடும் என் தாய் தமிழை முதலிலே தலைவணங்கிக் கொண்டு தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக உறங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய காவல் தெய்வங்களிலே நெஞ்சுருகிக் கொண்டு இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு பல பண்டிகைகள் இருந்தாலும் தமிழர்களுக்கு உரித்தான விழாவாக இந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. மதங்களுக்கு அப்பால் இது தமிழினத்தின் திருநாள். தமிழராய் பிறந்த அனைவருக்குமே உரித்தான பண்டிகை. தமிழர்களுக்கான இது ஒரு தனித்துவமான பண்டிகை. அந்த வகையிலே இன்றைய திருநாளிலே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அன்னை பூவதி தமிழ் கலைக்கூட ஆசிரியர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு எமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க துடிக்கும் எமது சமூக நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். புலம்பெயர் மண்ணிலும் எமது பண்டிகைகளை தம் பிள்ளைகளுக்கு உணர்வோடு ஊட்டிட துடிக்கும் பெற்றோர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். அத்தோடு மழலை மொழி பேசி எம் பண்டிகைகளை கொண்டாடி மகிழ்வதற்கப்பால் அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல சிட்டாக இங்கே சிறகடித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். பொங்கல் பண்டிகை என்பது 4 நாட்கள் மகிழ்வுடன் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கேற்ப போகி பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை கால ஓட்டத்திலே இந்த புலம்பெயர் தேசத்திலே ஒரு நாளாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. தைப்பொங்கல் என்பது தமிழரின் பண்பாட்டு அடையாளம், வரலாற்று தொடர்ச்சி, பாரம்பரிய நிகழ்ச்சி என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தைப்பொங்கலுடைய சிறப்பை, அதன் அவசியத்தை, கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை எங்கள் இளம் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கின்றது. தமிழ் மக்களாகிய கடமையும் பொறுப்பும் அது மட்டுமல்ல, அதனை அவர்கள் பின்பற்ற பயிற்றுவிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே தனியே ஏட்டுக் கல்வியை மாணவர்களிடம் கற்பிப்பதோடு நின்று விடாமல் அனுபவ கல்வியை பெற்றுக் கொடுப்பது மிக முக்கியமாக இந்த காலகட்டத்திலே இருக்கின்றது. உண்ணும் போது பிறருக்கு பிற உயிர்களுக்கும் கொடுத்து உண்பது தமிழருடைய பண்பாடாக இருக்கின்றது. உண்ணுகின்ற போது பிறருக்கும் கொடுத்து உண்பது என்பது எங்களுடைய பண்பாடாக இருக்கின்றது. அதிலும் தைப்பொங்கல் என்றால் தை முதல் நாளே உண்ணும் உணவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்கின்றோம். உறவுகளுடன் கூடி ஒன்றாக வாழுகின்றோம் என்பதை உணர்த்துகின்ற இந்த புனித நாள். இயற்கைதான் எம்மை வாழ வைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நாள். இதனை எம் பிள்ளைகளுக்கு எடுத்து கூற வேண்டும் என்ற நோக்கிலே மாதிரி தைப்பொங்கல் நிகழ்வினை இன்று பெற்றோர்களாகிய நாங்கள் ஒழுங்கு செய்து இன்று மகிழ்வாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1992ஆம் ஆண்டு பெற்றோர்களின் கோரிக்கைக்கேற்ப தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினால் உருவாக்கப்பட்ட அன்னை பூவதி தமிழ் கலைக்கூடம் 17 வளாகங்களோடு இன்று பெருவிருட்சமாக வளர்ந்து இன்று தனிமனித அதிகார பதவி மற்றும் சர்வாதிகார போக்கிலே நகர்ந்து செல்கின்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2010ஆம் ஆண்டு தமிழர் வள ஆலோசனை மையத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொது நிகழ்வான பொங்கல் அதன் பின்பு அன்னை தலைமை நிர்வாகத்தாலும் அன்னை பூவதி கலைக்கூடங்களாலும் ஒழுங்கு செய்யப்படும் பொங்கலாக மாற்றப்பட்டிருக்கின்றது. யோசித்து பாருங்கள், எப்படி எங்களுடைய வரலாறுகள் மாற்றப்படுகின்றது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய பெற்றோர்களின் விருப்பை தாண்டி தனி மனித சர்வாதிகார போக்கிலே நகர்ந்து உறவுகளுக்கு பிளவுகளை ஏற்படுத்தி மகிழ்வாக கொண்டாட வேண்டிய பண்டிகைகளும் விழாக்களும் இன்று சலசலப்போடு அமைதியின்மை ஏற்பட்டு அதிகார போக்கிலே குறுகி போயிருக்கின்றது. அதன் பயனாய் கலைக்கூட நிர்வாக உறுப்பினர்கள் கலை கலாச்சாரங்களை பேணி வளர்க்கின்றார்களா என்கின்ற மனநிலை பெற்றோர் மனதிலே ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய கல்வி கூடங்கள் பிள்ளைகளுக்கு தமிழர்களின் பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்கின்றதா என்பதை பார்க்க விளம்பரத்திலே ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
தமிழர்களின் சிறப்பை அறிய புதிய சிந்தனைகளை உருவாக்க வேண்டிய கல்வி கூடங்கள் முன்னிற்கின்றதா என்பதை இன்றைய மனக்குமுறலாய் இருக்கின்றது. இன்று காலம் மாறிவிட்டது. வாழ்க்கை நிலை முற்றாக வேறுபட்டு விட்டது. 6 மாதம் சேற்றில் இறங்கி உழைத்த விவசாயி உழைப்பு என்று தெரிகின்றதா? பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள், அரிசி எப்படி எங்களுக்கு கிடைக்கின்றது என்று. இயந்திரங்களால் உருவாக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்ற நிலை வந்துவிட்டது. இயற்கை தொடர்பான அறிவு பிள்ளைகளிடம் குறைந்து வருகின்றது. புலி என்ற இயற்கையை பாதுகாக்க வேண்டிய சிந்தனை எங்களுடைய பிள்ளைகளிடம் அருகி வருகின்றது. செவ்வாயிலே வாழ இடம் தேடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் எங்களுடைய பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தைப்பொங்கல் என்பது இயற்கைக்கு நன்றி சொல்லுதல், சூரியனுக்கு நன்றி சொல்லுதல், உழவருக்கு நன்றி சொல்லுதல் என்பதை தாண்டி இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். புவியை காக்க நாங்கள் உதவ வேண்டும். எங்கள் உறவுகளை வலிமையாக்க வேண்டும். அத்தோடு எமது முன்னைய தலைமுறையினர் எமது சந்ததிக்காய் வளர்த்த பண்டிகைகளையும் விழாக்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்த வேண்டும். அதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. எங்களுடைய முன்னைய தலைமுறைகள் அவர்கள் யோசித்து உருவாக்கிய அந்த பண்டிகைகளை நாங்கள் ஒவ்வொரு தலைமுறைகளாக கடத்த வேண்டிய தேவை அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து சமூக நல விரும்பிகளுக்கும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்டுகின்றேன். நல்ல எண்ணங்களை பிள்ளைகளிடம் வளர்க்க வேண்டும். அதேபோல் பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அதனுடைய சிந்தனைகளையும் நாங்கள் மதிக்க வேண்டும். அது முக்கியமான விடயமாக இருக்கிறது. வரலாற்றை அறிந்த இனமே வரலாற்றை படைக்க முடியும் என்பது நியதியாக இருக்கிறது. அதாவது வரலாற்றை அறிந்த இனமே வரலாற்றை படைக்க முடியும் என்கின்றது நியதியாக இருக்கின்றது. கால ஊட்டத்தில் எத்தனையோ இனங்கள் அழிந்து விட்டது. எத்தனையோ மொழிகள் இன்று எழுத்துக்கள் அற்று பேசுபொருளாக இருக்கிறது. தனியே எழுத்துக்கள் அல்லாமல் பேசுகின்ற மொழியாக பல மொழிகள் இருக்கின்றது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய எங்களுடைய தமிழ் மொழி இன்றும் உயிர்ப்போடும் அதனுடைய பண்பாட்டையும் பண்டிகைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மொழிக்காகவும் அந்த இனத்திற்காகவும் எத்தனையோ தியாகங்கள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக தமிழீழ மண்ணிலும் உலகத்திலே தமிழுக்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள் பல 1000 பேர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் சரியான வரலாற்றையும் சரியான பண்டிகைகளையும் சரியான நிர்வாகத்தையும் கொடுக்க வேண்டியது அனைவருடைய சிந்தனையாகவும் இருக்கிறது, அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. அதைத்தான் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் நாளைக்கு நாங்கள் காட்டுகின்ற வழி, அதாவது நாங்கள் எப்படி இந்த பண்டிகைகளை செய்கின்றோமோ அதை போல அவர்கள் பார்த்து கற்று வருகின்ற அடுத்த சந்ததிக்கும் அதை கடத்த வேண்டும். அதற்காகத்தான் இங்கே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, இந்த தமிழ் மரபு திங்கள் பொங்கல் விழா அன்னை பூவதி கலைக்கூடத்துக்கோ அல்லது தமிழர் வள ஆலோசனை மையத்திற்கோ எதிரானது அல்ல என்பதை இந்த வேளையிலே நான் சுட்டிக்காட்டுகின்றேன். சர்வாதிகார போக்கிலே செல்லாமல் பெற்றோர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு, அதாவது பெற்றோர்களால் தெரிவு செய்யப்படுகின்ற நிர்வாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் சந்தோஷமாக எப்படியெல்லாம் நாங்கள் பொங்கினோமோ, எப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றாக ஒருமித்து நின்றோமோ அப்படி அனைவரும் பொங்குகின்ற அந்த நாளுக்காகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே தயவு செய்து இந்த விடயங்கள் அந்த காலங்களுக்கு எட்ட வேண்டும். இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒன்றாக பொங்கி அந்த மகிழ்வோடு பொங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, ஒரு குறுகிய காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளால் இந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த பிள்ளைகளுடைய இந்த நிகழ்ச்சிகளையும் பாராட்டி அதேபோல் இங்கே வழங்கப்படுகின்ற உணவுகளையும் உண்டு மகிழ்ந்து இன்றைய நாளை சிறப்பாக அனைவரும் ஒன்றாக கொண்டாடி மகிழ்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு, அனைவருக்கும் மீண்டும் தைத்திருநாள் தமிழர் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.